Taste the Daily. சேலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தின் முன்பு ஒப்பந்ததாரர் லஞ்சம் கேட்ட விடியா அதிகாரிகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பாயி என்பவர் சாலை ஒப்பந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் கோருவதற்கு 22% ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தரச்சான்றிதழ் வழங்காமல் வேறு ஒருவருக்கு ஒப்பந்தம் வழங்கியுள்ளனர். இதனால் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளை கண்டித்து சேலம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கு முன்பாக ஒப்பந்ததாரர் மற்றும் கூலி தொழிலாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பூளத்தூரில் மாணவன் தற்கொலைக்கு காரணமான தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் கீழ்மலை பூளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்த ராஜபாண்டி என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று பெறுவதற்காக பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது அப்பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக உள்ள தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி திமுக பேரூராட்சி தலைவர் தமிழ்செல்வியின் கணவர் சவுந்தர் மாணவனிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராஜபாண்டி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கு தூண்டிய தலைமை ஆசிரியர் சவுந்தர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். கடந்த மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து காஞ்சிபுரம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் கடந்த மாத ஊதியத்தை வழங்குமாறும் ஊதிய உயர்வு வழங்கவும் மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறாததால் சென்னை காஞ்சிபுரம் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியல் செய்தனர். திமுகவை சேர்ந்த நபர்கள் தூய்மை பணி ஒப்பந்த ஊழியர்களுக்கான ஒப்பந்தம் எடுத்துள்ளதால் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் குறைவாக வழங்கும் ஊதியத்திலும் 1000 ரூபாய் லஞ்சமாக வாங்குவதாகவும் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட விடியா அரசின் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராசுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் ஏற்கனவே 2 கடைகள் உள்ள நிலையில் 3வது கடையை திறப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்த கடையை திறக்க 3 ஊழியர்கள் வந்ததால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு விடியா அரசின் மதுபான கடையை திறக்க முடியாதபடி மறித்து முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சஞ்சீவி மலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் மலையின் அடிவாரத்தில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர். மலையின் ஒரு பகுதியில் பற்றிய தீயானது காற்றின் வேகத்தில் பல்வேறு இடங்களுக்கும் பரவியதால் பல்வேறு பகுதிகள் கருகியது. இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மதுபான கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பையர்நத்தம் பகுதியில் அரசு மதுபான கடை முன்பு பால் குளிரூட்டும் நிலையம் உள்ளது. அங்கு பால் வாங்க வரும் பெண்களையும் குழந்தைகளையும் மதுபான பிரியர்கள் ஆபாசமாக பேசுவதும் சண்டையில் ஈடுபடுவதும் வழக்கமாக இருப்பதாக பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமியிடம் முறையிட்டனர். இந்த நிலையில் அவரது தலைமையில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மதுபான கடையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் சோழந்தரம் அருகே பள்ளி வேன் ஒன்று மாணவர்களுடன் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். சோழந்தரம் அருகே உள்ள குடிகாடு கிராமத்தில் பைப்லைனுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்ல வந்த வாகனம் ஒன்று சிக்கியது. பள்ளி மாணவர்கள் உள்ளே இருந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் வந்து மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். இதையடுத்து டிராக்டர் மூலம் பள்ளி வாகனம் மீட்கப்பட்டது. விடியா அரசு திட்டமிடாமல் பைப்லைன் தோண்டியதால் தான் பள்ளி வாகனம் சிக்கியதாக புகார் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் நடைபெற்ற யூனியன் கூட்டத்தில் தனது பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக கவுன்சிலர் கோரிக்கை விடுத்தார். கீழப்பாவூர் யூனியன் அலுவலகத்தில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக யூனியன் கவுன்சிலர் சரவணன் தனது பகுதி பொதுமக்களுக்காக புதிய நியாய விலை கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அத்துடன் சட்டவிரோதமாக இயங்கி வரும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் இல்லாமல் போய்விட்டதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துடையான்பட்டியில் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ராமேஸ்வரத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கார் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதை பார்த்த பொதுமக்கள் அதிமுக
அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.